உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சில நாடுகளில் திடீரென்று நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன, நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன. அதனால் மக்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு சில உயிரிழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் உலகத்தில் எந்த நாடுகளிலும் இப்போது சுனாமி வராது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. போன முறையும் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. சுனாமி வராது என்று நான் சொல்லிவிட்டேன். இப்போதும் சுனாமி வராது. சில நிலச்சரிவுகள் வந்து போகும். கடலில் சீற்றங்கள் ஏற்படும், நிலச்சரிவுகள் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட அளவு, சொற்ப அளவில் சில உயிர் சேதங்கள் ஏற்படும். மக்கள் பயப்பட தேவையில்லை. எல்லா நாடுகளிலும் சில இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். அது பயங்கர சேதங்களை ஏற்படுத்தாது. மக்கள் பயப்பட தேவையில்லை. பூமியில் சில விஷயங்களை முழுமையாக சொல்லக்கூடாது. தெய்வ ரகசியம். அனைத்து நாடுகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடாது. மக்கள் நலன் முக்கியம் என்று ஒவ்வொரு நாடும் நினைக்க வேண்டும். மக்களின் வறுமையை போக்க வேண்டும். உலக நாடுகளில் பல நாடுகளில் உணவு பிரச்சனை தாண்டவமாடுகிறது. எவ்வளவு ஏழை நாடுகள் உண்ண உணவின்றி, மருத்துவ பொருளின்றி உயிரிழக்கிறார்கள். இது சில நாடுகளுக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கின்றன. தேவையற்ற செலவுகள் நாடுகள் செய்வதை விட பல ஏழை நாடுகளுக்கு உணவுப் பொருளாகவோ மருந்து பொருளாக கொடுத்து உதவி செய்யுங்கள். உணவின்மையால் பல ஏழை நாடுகளில் குழந்தைகள் பசியும் பட்டினியிலும் இருக்கின்றன. மிக விரைவில் இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும். இந்தியா பல ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யும். முதலில் இந்தியா தன்னுடைய நாட்டில் உள்ள ஏழைகளை வறுமையிலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டில் இருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும். இந்தியா பல நாடுகளுக்கு கடன் கொடுக்கும். இதுவரை இந்தியா கடன் வாங்கி தான் பார்த்திருக்கிறீர்கள். வெளிநாடுகளில் எவ்வளவு நாடுகளில் இந்தியா கடன் வாங்கியிருக்கிறது. இந்தியாவின் கடன் தொகை இன்று அதிகமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்தியா வளர்ச்சி அடையும். மக்கள் இன்னும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். மக்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். இந்திய மக்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்திய அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைக்கும். முதலில் நாம் வறுமையிலிருந்து வெளிவர வேண்டும். பிறகு வெளிநாட்டில் இருக்கிற மக்களை வறுமையிலிருந்து வெளியே அழைத்து வர வேண்டும். இது நடக்கும். சக்தி வாய்ந்த தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். 95% தெய்வ சக்தி உள்ள அவர் அந்த தெய்வ சக்தியை வைத்துக்கொண்டே மக்களை பாதுகாப்பு வலயத்திற்குள் அழைத்து வந்து விடுவார். அவர் தூங்கி பல நாள் ஆகிறது. அவரை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை.
அவரை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. நல்லவர்களை பற்றி யார் சிந்திக்கப் போகிறார்கள்? நல்லது செய்வர்களை யார் மதிக்கிறார்கள்? மதிப்பவர்கள் மதிப்பார்கள். தெய்வம் அவர்களுடன் உடன் இருந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நடத்தி கொடுக்கும். அதில் என்ற மாற்றமும் இல்லை. இப்போது இருக்கும் நடைமுறையை பயன்படுத்தி எதிர்காலத்தில் வலுவான இந்திய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். உருவாகும், அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்மை கேலி செய்த நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு மக்கள் கடனில் இருந்து வெளிவந்து தன்னுடைய நாட்டை வளமான நாடாக மாற்றிவிடுவார்கள். இந்தியர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகளாகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த உழைப்பு அவர்கள் நாட்டை நல்ல நிலைமை கொண்டு வந்துவிடும். ஒவ்வொரு நாடுகளிலும் இயற்கை பேரிடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதனால் பாதிப்புகள் இருக்காது.